இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை சம்பகுளத்தை சேர்ந்தவர் 13 வயதான சிறுமி. இவருடைய தந்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இவருடைய தாயும் இந்த சிறுமியை கைவிட்டு விட்டார். இதனால் செல்லூரில் இருக்கக்கூடிய இவருடைய தந்தை வழி பாட்டி பராமரிப்பில் இந்த சிறுமி வளர்ந்து வந்தார். இவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். தொடர்ந்து கோடை விடுமுறையில் இவருடைய தாய் வந்து சம்பகுளத்தில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு அந்த சிறுமியை வைத்து அவர் பணம் சம்பாதிக்க முடிவு செய்திருக்கிறார். அதனால் அந்த சிறுமிக்கு தினமும் இரவில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துள்ளார். இந்த நிலைமையில்தான் அந்த சிறுமி மயக்க நிலைமையில் இருக்கும்போது சிலர் அவரை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். மேலும் அந்த சிறுமிக்கு சிகரெட்டால் சூடும் வைத்திருக்கிறார்கள். பின்னர் அந்த சிறுமி கருவுறாமல் இருப்பதற்காக இவருடைய தாய் மாத்திரைகளை கொடுத்துள்ளார். அங்கிருந்து தப்பித்து தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு வந்த அந்த சிறுமி தன்னுடைய பாட்டியிடம் நடந்த அனைத்தையும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்த விபச்சார கும்பலை சேர்ந்த புவனேஷ் என்பவர் போலீசில் புகார் செய்தால் சிறுமி மீது ஆசிட்டி வீசி கொலை செய்வேன் என்றும் சிறுமியினுடைய ஆபாச படங்களை இணையத்தில் வெளியிடுவேன் என்றும் மிரட்டியுள்ளார். ஆனால் இதற்கெல்லாம் அசராத அந்த பாட்டி போலீசாரிடம் இது பற்றி புகார் அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து இதற்கு உடந்தையாக இருந்த அந்த சிறுமியின் சித்தி, பெரியம்மா ஆகியோரை கைது செய்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.